Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. இப்போ நாம எல்லாருமே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம். அதுலயும் 12வது படிச்சுட்டு இருக்கோம். படிப்பு சரியா வரல, படிக்கவும் தோணல, எக்ஸாம் வேறு நெருங்கிட்டே இருக்கு. இந்த ஒரு விஷயத்த வீட்டில் இருக்கிற அப்பாவும் நோட் பண்றாரு. என்ன இவன் சரியா படிக்க மாட்டான், வர வர சப்ஜெக்ட் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டே போறான், இப்படியே போனால் பப்ளிக் எக்ஸாமில் தாங்க மாட்டான் போல இருக்கே அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாகிறாரு. பயங்கரமாக அடிக்கிறாரு, திட்டுறாரு. அட்லீஸ்ட் பாஸ் பண்ணுடா அப்படின்னு கேட்குறாரு. நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் படித்து பார்க்குறோம், ஆனால் மண்டையில் ஏற மாட்டேங்குது. ஒரு லெவலுக்கு அப்புறம் கடுப்பான அப்பா என்ன பண்ணுறாருன்னா, டெய் இப்போ நீ ஒழுங்காக படிக்கலைன்னா பக்கத்து வீடு இருக்குல்ல, பேய் வீடு, அந்த வீட்டில் நைட்டு ஒன்று கட்டி போட்டுருவோம் அப்படின்னு அப்பா மிரட்ட. ஆனால் இந்த இடத்துல படிப்பு மண்டல ஏறாத நமக்கு, யோ நீ என்னை அடிக்கிறத விட என்னை அந்த பேய் வீட்டிலே தள்ளி விட்டுறியா, நான் அங்கேயே போய் செத்து போயிடுறேன் அப்படின்னு ஒரு விரக்திக்கும் வந்துடுறோம். அப்படி இருக்கும்போது அப்பா சரிடா உன்னை நான் அந்த பேய் வீட்டிலே தள்ளி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டும் போகிறாரு. இழுத்துட்டு போயிட்டு அந்த பேய் வீட்டுக்குள்ளே போயிட்டு கையை காலை கட்டி உள்ளேயும் தள்ளி விட்டுட்டு வெளியிலையும் வந்துடுறாரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பேய் வீட்டில் அந்த பையன் மாட்டினதுக்கு அப்புறம் படாத பாடுபடுறான். சொல்லப்போனால் உயிர் பிழைக்கிறதே ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற லெவலுக்கு அவனுடைய நிலைமை மாறுது. கடைசியில் அந்த பையன் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தானா இல்லையா, ஏன் பொழைச்சானா இல்லையா அப்படின்னு அந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க நமக்கும் அந்த சம்பவத்தை ஷேர் பண்ணும்போது எனக்கு ஐயோ இப்படிலாமாடா பண்ணுவாங்க அப்படின்னு நானே கொஞ்சம் வெடவெடுத்து போயிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங்காக இருந்தால் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவரை பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் நிதிஷ். இவர் சேலமை சேர்ந்தவரும். இந்த திகில் பேய் சம்பவம் நிதிஷ் இவருக்கு நடக்கல, இவருடைய தம்பியான ஆதிக்கு தான் நடந்திருக்கு. சரி, 2024 சேலம் மாவட்டம். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண நிதிஷ், இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சேலம் தான். இது மட்டும் இல்லாம இவருடைய தம்பியான ஆதி அந்த சமயம் 12வது படிச்சுட்டு இருக்காரு. 12வது படிக்கிறதா இருந்தால் எந்த அளவுக்கு படிக்க வேண்டியிருக்கும், நிறைய மார்க் எடுக்கணும், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்குள்ள அந்த மன அழுத்தம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதாவது 12வது படிக்கிற பசங்களுக்கு. அதே மாதிரி தான் ஆதி இவருக்கும் அந்த மன அழுத்தம் இருந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் ஆதி இவருக்கு சின்ன வயசுலேருந்து அந்த படிக்கிற திறன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் 35, 36 எடுத்து இவரும் பழகி இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவரால் படிக்கவும் முடிஞ்சிருக்கு. இப்படியே தடுமாறி 12வது வந்துட்டாரு. 12வது வரும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு. எப்படியோ 10th எக்ஸாமை பையன் பாஸ் பண்ணிட்டான். கம்மி மார்க்கு தான், பட் இருந்தாலும் பாஸ் பண்ணிட்டான். அதே மாதிரி இந்த 12th பாஸ் பண்ணிட்டா போதுமே அப்படின்னு அப்பாவும் ஒரு பதட்டத்தோடு இருக்க. அதுக்கேற்ற மாதிரி பையன்கிட்ட, தம்பி கொஞ்சம் ஒழுங்காக படிப்பா, உனக்கு வேணா சொல்லு, நான் டியூஷன் கூட சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் இருந்தாலும் ஆதி இவருக்கு டியூஷன் போகிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. இதே மாரி அப்பா, டேய் நீ டியூஷன் போய் தான் ஆகணும்னு டியூஷன்லாம் சேர்த்து விட்டுருக்காங்க. ஆனால் பையன் என்ன பண்ணுவார்னா, டியூஷன் போகிறேன் அப்படின்ற ஒரு பேரில் வெளியில் போய் சுற்றிட்டு கடைசியாக டியூஷன் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவாரு. இந்த மாதிரி நிறைய தடவை மாட்டியிருக்காரு. வீட்டில் போட்டு அடினும் அடிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் அப்பா இவருக்கு அடிச்சு கை தான் வலிச்சிருக்கு போல இருக்கு. அவரு வெறுத்துட்டு இருக்காரு, டேய் நீ பாஸ் ஆனா போதும்டா அப்படின்னு. இப்படி 12th ஃபைனல் எக்ஸாம், அதாவது பப்ளிக் எக்ஸாம் வரதுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. சரியா அந்த நேரத்துல ஆதி அவருடைய தாத்தா அவங்க எல்லாருமே மும்பைல இருந்துட்டு இருக்காங்க. தாத்தா எதிர்பாராத விதத்துல இறந்தும் போயிட்டு இருக்காரு, அதுவும் ஒரு விபத்துல. சோ இப்படி தாத்தா இறந்த இந்த ஒரு விஷயம் சேலம்ல இருக்கிற ஆதி இவங்க குடும்பத்துக்கும் தெரிய வர, இப்ப வீட்டுல இருக்கிற எல்லாருமே அன்னைக்கு நைட்டு ட்ரெயின் எப்படியோ புக் பண்ணி, இதுல ஆதி அவங்க அப்பாவுக்கு அங்கங்கன்னு கொஞ்சம் கான்டாக்டும் இருந்திருக்கு. அதனால ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணி அன்னைக்கு நைட்டே மும்பைக்கும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா மும்பைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆதி இவரை கூட்டிட்டு போகணுமா வேணாமா அப்படின்னு வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சண்டை இருந்திருக்கு. ஏன்னா இங்கேயும் ஒழுங்கா படிக்க மாட்டான், அங்க வந்தா எப்படி படிப்பான் அப்படின்னு அப்பவும் இவர் என்ன பண்றாருன்னா, எப்படியாச்சும் இந்த பையன் 12th பாஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு ஒரு கவலையிலும் இருக்காரு. அதே சமயம் பையனுடைய தாத்தா அப்படியே விட்டு போக முடியாது. ஏன் தாத்தாக்கு ஆதினா ரொம்பவே பிடிக்கும்.
இறுதி சடங்குல பேர பசங்க இல்லைன்னா எப்படி, அதனாலே அவங்க அப்பா டேய் உன்னுடைய புக்ஸ் எல்லாம் எடு, ஏன்னா மும்பைக்கு போகணும்னா உடனே ரிட்டர்ன் கிளம்பியும் வர முடியாது, எப்படியா இருந்தாலும் ஒரு வாரம் ஆகும், ஸோ எல்லா புக்கையும் எடுத்து வை நம்ம கிளம்புறான்னு சொன்னதுக்கப்புறம் ஆதியும் புக்கெலாம் எடுக்கல, மொத்தமாக அவரோட பையை எடுத்து வச்சுட்டாரு. இப்போது எப்படியோ சேஃபாக மும்பைக்கும் போய் ரீச் ஆயிடுறாங்க. அங்கே இறந்து போன தாத்தாக்கு இறுதி மரியாதை என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க. இப்படி செஞ்சு முடிச்ச அன்னைக்கு நைட்டு மட்டும்தான் அது இவருக்கு பிரேக்கு, அதாவது படிக்காமல் இருக்கிறதுக்கு கேப்பும் இருக்கு. அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறம் அப்பா ஆரம்பிச்சிடறாரு, டேய் சப்ஜெக்ட் எடு படி, இறந்து போனது எங்கள் அப்பா தான், உங்கள் அப்பா ஒன்றும் கிடையாது, மரியாதையாக படிக்கிற அப்படின்னு ஆதியை போட்டு வறுத்து எடுத்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் ஒரு 2-3 நாள் கண்டினியூ ஆயிருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் ஆதி இவர் அடம் பிடிச்சும் இல்லை என்னால் படிக்க முடியாது, இந்த மாதிரி ஊருக்கு கூட்டு வந்தோம், என்னை படிக்க சொல்கிறீங்க முடியாது அப்படின்னு சண்டை போட அப்படின்னு சண்டை நைட்டு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அப்போ அப்பா கோவத்தில் என்ன சொல்கிறாருன்னா, டேய் இப்போ நீ ஒழுங்காக படிக்கலைன்னா பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு பேய் வீடு, அதில் ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கு, அங்கே பேயா சுற்றிட்டு இருக்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க, ஒன்று அந்த வீட்டில் வச்சு பூட்டிடுவேன், அதுக்கப்புறம் நீ என்ன ஆவன்னு எனக்கே தெரியாது, இப்போ படிக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பத்தில் ஆதியும் இல்லைப்பா நான் படிக்கிறேன் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அவரால் அந்த படிப்பு மேலே கவனம் செலுத்தவும் முடியல, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க. இதை பார்த்தா அப்பாவும் கொஞ்சம் கடுப்பாகிறாரு. மறுபடியும் அந்த பேய் வீட்டை பற்றி சொல்ல மறுபடியும் ஆதி படிக்கிறேன்னு படிக்கிறாரு. ஆனால் திரும்ப திரும்ப அவரால் கவனம் செலுத்த முடியாத நிலைமையாக வருது. இதனால் அப்பா என்ன பண்ணுறாருன்னா, படிச்சுட்டு இருக்கிற அந்த புக்கெல்லாம் பிடுங்கி தூக்கி உரமாக போட்டு எந்திரி அப்படின்னு இடுப்பில் கட்டியிருக்கிற பெல்ட்டை கழட்டி நல்லா சொல்லி நடிச்சு அப்படியே கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டும் போறாரு. சரியா தாத்தா வீட்டில இருந்து ஒரு 2 வீடு தள்ளி ஒரு பாழஞ்ச வீடும் இருக்கு. அந்த வீடு ரொம்ப வருஷமா பாழஞ்சுதான் இருக்கு. சொல்ல போனா அந்த வீட்டுல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கு. அப்படி இறந்து போன அந்த பொண்ணுடைய ஆன்மா அந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறதா பரவலா பேச்சும் இருக்கு. அந்த வீட்டுக்கு வெளியில அந்த பிரச்சனை இல்லை, இன்கேஸ் அந்த வீட்டுக்குள்ள போனா ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த ஏரியா சேர்ந்தவங்களே அந்த வீட்டுக்குள்ள போறதும் கிடையாது. இப்போ அப்படிப்பட்ட அந்த வீட்டில் தான் ஆதியை இவரை வச்சு பயமுறுத்தணும் அப்படின்னு அப்பாவும் வேகமாக கூட்டிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கிட்டே நிற்கிறாரு. இப்போ அந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்பவே அமானுஷமாகவும் இருக்கு. ஏன் ஆதியோட அப்பா அவருக்கே அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இருந்தாலும் மனசெல்லாம் கல்லாக்கிட்டு ஏதாச்சும் ஒரு பயம் கொடுத்தாதான் பையன் படிப்பான் அப்படின்னு அவசரமா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த கதவை திறந்து உள்ள தள்ளி விட்டுட்டு கதவை மூடி வெளியில தாழ்பால் போட்டு அப்பா இவரும் அந்த வீட்டோட வாசற்படியில ஓரமா உட்காந்துட்டும் இருக்காரு. ஆனா உள்ள போன கொஞ்ச நேரத்துல ஐயோ அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஆதி ஒரு அலற சத்தத்தை கேட்டேன். அவங்க அப்பா பயந்துடுறாரு, ஐயோ நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு, இந்த பயம் போதும் அவனுக்கு அப்படின்னு அப்பாவும் அவசரமா அந்த வீட்டுக்குள்ளேயும் போறாரு. வீட்டுக்குள்ள போனா ஆதி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஓரமா உட்காந்து கத்துற மாதிரி தான் சத்தம் கொடுத்துருக்காரே தவிர உள்ளுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை. இதை உணர்ந்த அப்பா என்ன பண்றாருன்னா, டேய் உன்னை இப்படியெல்லாம் விடக்கூடாதுடா, இங்கேருந்து சரியா 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடமும் இருக்கு, அந்த இடத்துல உன்னை நான் விட்டு வர போறேன், சொல்ல போனா நைட்டு ஃபுல்லா நீ அங்கதான் இருக்க போற அப்படின்னு அப்பா ஒரு அமானுஷமான இடத்துக்கும் கூட்டுட்டும் போறாரு. அண்ட் அது மும்பையிலே ரொம்பவே அமானுஷமான இடமாவும் இருந்துட்டு இருக்கு. சொல்ல போனா அந்த இடத்துல நிறைய இறந்து போன சடலங்கள் இப்ப நான் இந்த வீடியோ மேக் பண்றேன் பாத்தீங்களா, இப்பவும் இருந்துட்டும் இருக்கு. ஆமா ஆதியோட அப்பா இப்போ அவரை எந்த இடத்துக்கு கூட்டு போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் மும்பையில் இருக்கிற டவர் ஆஃப் சைலன்ஸ். டவர் ஆஃப் சைலன்ஸா புரியலையே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனலை முன்னாடிலேருந்தே பார்க்குற ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மும்பையில் இருக்கிற டவர் ஆஃப் சைலன்ஸ்னா என்னன்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதோடைய விளக்கம் கண்டிப்பாக இந்த வீடியோட இறுதியில் கண்டிப்பாக கொடுப்பேன். அந்த டவர் ஆஃப் சைலன்ஸ்ன்னு சொல்லப்படுறது ஒரு சுடுகாடு, கிட்டத்தட்ட 1 கிரவுண்டு 2 கிரவுண்டு இல்லைங்க, 56 கிரவுண்டு பரப்பளவு கொண்ட பெரிய ஒரு இடம் இல்லை, காடு. அந்த காட்டுக்குள்ள 3லிருந்து 4 சுழல் அமைப்பு கொண்ட டவரும் இருக்கும், அதாவது ரவுண்ட் ஷேப்லயும் இருக்கும். அந்த ரவுண்ட் ஷேப்குள்ள பார்த்தீங்கன்னா இறந்து போன சடலத்தை அடுக்கியும் வச்சிருப்பாங்க. அதுலேயும் குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் அப்படின்னு தனித்தனியா அதுக்கு லைனும் இருக்கு. சொல்ல போனா அந்த இடத்த சுத்தி பயங்கரமான துர்நாற்றமும் அடிக்கும். ஏன்னா அங்க இருக்கிற சடலங்கள் எதையுமே புதைக்கிறதும் கிடையாது, எரிக்கிறதும் கிடையாது. எடுத்துட்டு வர சடலங்கள் எல்லாத்தையுமே அங்க அப்படியே போட்டுட்டும் போயிடுவாங்க. அது அங்க இருக்கிற புழு, கழுகுகள், அங்க இருக்கிற பறவைகள் அப்படின்னு எல்லாமே அந்த அழுகின உடலை சாப்பிட்டு வெறும் எலும்பை மட்டும் விட்டுட்டும் போகும். அப்படிப்பட்ட இடத்துக்கு பேரு தான் டவர் ஆஃப் சைலன்ஸ். இப்போ அப்படிப்பட்ட ஒரு அமானுஷமான இடத்துக்கு தான் ஆதியை அவங்க அப்பா காரில் ரொம்பவே வேகமாகவும் கூட்டு வராரு. அந்த டவர் ஆஃப் சைலன்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடமே அமானுஷமாகவும் இருக்கும். ஆதி அவங்க அப்பா யோசிக்கிறாரு,
படிக்காத ஒரு விஷயத்துக்கு நம்ம பையனை இந்த மாதிரி பயமுறுத்துறமா, அதுவும் இப்படிப்பட்ட இடத்துல அவனை அனுப்பணுமா அப்படின்னு ஆரம்பத்தில் யோசிச்சிருக்காரு. ஆனால் சடனாக அந்த பேய் வீட்டுக்குள்ள ஆதி இவர் கொஞ்சமாக ஏமாத்தினார்ல, அந்த ஒரு விஷயம் இவர் மனசுக்குள்ள ஓடி அதுவே ஒரு வெறுப்பை ஏற்படுத்திருக்கு. டேய் உனக்கு வேணும்டா, நீ உள்ள போடா, இந்த நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கணும், அப்போதான் உனக்கு புத்தி வரும், அதுக்கப்புறம் நீ ஒழுங்காக படிப்ப, மரியாதையாக உள்ள போ அப்படின்னு அந்த காம்பவுண்டுக்கு உள்ள அனுப்ப முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஆதி அந்த இடத்த பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி மிரள்றாரு, பயப்படுறாரு, சொல்ல போனா உண்மையிலேயே பயப்படுறாரு. இது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக பிணவாடை துர்நாற்றம் அடிச்சிட்டு இருக்கு. இல்லைப்பா நான் படிக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என்னை வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்னு எவ்வளவோ கதறாரு. ஆனால் அவங்க அப்பா, டேய் அங்கேயே நீ என்னை ஏமாத்தின, அதே மாதிரி தான் இங்கேயே என்னை ஏமாத்துற, மரியாதையே உள்ள போ அப்படின்னு ஆதியை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. இப்படி அடிக்கிறதுல ஆதி அவருக்கும் கோவம் வந்து ஆதி அவங்க அப்பாவை கோவத்தில் பலாரும் அடித்து தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டதுக்கப்புறம் ஆதிக்கு ஒரு பயமும் வந்துடுது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவை எதிர்த்து கூட பேசினதில்லை. இப்போ அப்பாவை அடித்து கீழே தள்ளி விட்டேன், இந்த நிலைமையில நான் அவர் கையில் மாட்டேன்னா கண்டிப்பாக என்னை சும்மா விட மாட்டார் அப்படின்னு அந்த ஒரு பயத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டவர் ஆஃப் சைலன்ஸ் காம்பவுண்ட் வால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுவத்தை எகிரி குதிச்சு அதுக்குள்ள ஓடுற சத்தம் ரொம்பவே, அந்த காய்ஞ்ச இலையில வேகமாக ஓடுற சத்தம் ரொம்பவே தெளிவாக கேட்குது. இப்போ இந்த பக்கம் அப்பாவும் டேய் நில்றா அப்படின்னு பயங்கரமாக திட்டுறாரு. ஆனால் பையன் உள்ளே போனதுக்கப்புறம் அப்பாவுக்கும் புரிஞ்சிருது, சரி அவன் உள்ளே போயிட்டான், இப்போ நம்ம கிளம்போம், கண்டிப்பாக இவனுக்கு புத்தி வரும், நாளையிலேருந்து இவன் திருந்துவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தான் இவரும் இந்த இடத்த விட்டும் கிளம்புறாரு. வெளியில் எங்கேயும் பையனுக்காக காத்திரல, இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ அந்த டவர் ஆஃப் சைலன்ஸ் சொல்லப்போனால் அது ஒரு பெரிய சுடுகாடு, அதுக்குள்ளே எகிரி குதிச்ச ஆதியோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சும் பாருங்க. ஏன்னா இவர் படிக்க முயற்சி பண்ணுறாரு, ஆனால் படிப்பு ஏறலை. இவர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, ஆனால் வீட்டில் இருக்கிற அப்பா மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஜஸ்ட் பாஸ் மட்டும் ஆயிரு போதும் அப்படின்னு தான் அவரும் துடியாக துடிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் ஆதி அவங்க அப்பா அடிச்சுட்டு வந்த அந்த பயத்தால் தான் உள்ளுக்குள்ளே வேகமாக ஓடிட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரம் ஓடிட்டு ஒரு இடத்துல நிற்கும் போது தான் அவருக்கே புரியுது, நாம் இந்த இடத்துல ரொம்பவே உள்ளே வந்துட்டோம், நாம் எந்த திசையில் வந்தோன்னு கூட தெரியல. அண்ட் இந்த இடம் ரொம்பவே அமைதியாகவும் இருக்குது, ரொம்பவே பயமாகவும் இருக்குது, கூடவே துர்நாற்றம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு அவருடைய பனியனை கழட்டி மூக்கை சுற்றி இறுக்கமாக கட்டிக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் அந்த பிணவாடை அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் ஆதி இவருக்கு தெரியாது நாம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு. ஆனால் இந்த ஊரில் இப்படிப்பட்ட இடம் இருக்குது அப்படின்னு அவருக்கும் தெரியும், கேள்வியெல்லாம் பட்டிருக்காரு, ஏன் அதை இன்டர்நெட்லலாம் பார்த்துருக்காரு. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துக்கு நேரில் வந்து பார்த்ததில்லை. இப்போ இருக்கிற சமயம் கூட அப்படிப்பட்ட இடத்துல தான், அதாவது டவர் ஆஃப் சைலன்ஸில் தான் இருக்கோன்னு கூட அவருக்கும் தெரியாமல் அந்த இடத்த சுற்றிட்டே இருக்கும்போது தான் தூரத்தில் ஒசரமான ஒரு பில்டிங் மாதிரி ஒன்று தெரிஞ்சிருக்கு. அதை பார்க்கும்போது அவருடைய மனசில் லைட்டாக பயத்தை உணர்றாரு. ஏன்னா அந்த டவருடைய ஃபோட்டோவும் சரி, அவர் இன்டர்நெட்டில் பார்த்த ஃபோட்டோவும் சரி பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்பவே கெட்ட நாற்று அடிக்குது அப்படின்னு அவருடைய மனசும் உடலும் கொஞ்சம் கொஞ்சமாக பயத்தை உணருது, உடம்பெல்லாம் வேர்க்குது. இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பொறுமையாக கிட்டேயும் போகிறாரு. கரெக்டாக அந்த டவர் ஆஃப் சைலன்ஸ் அந்த பிணத்தை மேலே அடுக்கி வைப்பாங்கல்ல, அதோட கீழ்ப்பகுதியில் அப்படி பொறுமையாக நடந்து உள்ளேயும் போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா நடுவில் நிறைய எலும்பு கூடுகள், பிணத்துடைய எலும்புக்கூடுகள், அதுலயும் மனுஷனுடைய எலும்புக்கூடுகள், குழந்தைகளதும் இருக்கு, வளர்ந்தவங்களதும் இருக்கு, ஓரளவுக்கு வளர்ந்த எல்லாருடைய எலும்பும் இருக்கு. ஆனா அதுல எது ஆண் எது பெண் அப்படின்னு தெரியல, மொத்தமா எலும்பா தான் இருக்கு. இப்போ நாம உலகத்திலே அமானுஷமான டவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய சுடுகாட்டுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச ஆதி அங்கிருந்து அலறி அடிச்சுட்டு வேகமா ஓடுறாரு. ஆனா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இது கிட்டத்தட்ட 56 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய காடும், எந்த பக்கம் போனா காம்பவுண்ட் வரும் அப்படின்னு கெஸ் பண்ண முடியாது. அதாவது அந்த இடத்த பத்தி தெரியாதவங்க, அதுலயும் நைட்டு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரிதான் ஆதியும் அங்க இருக்கிற பாதையை பார்த்து ஒரு திசையும் ஓட, ஆனா எந்த திசையில ஓடினாலும் காம்பவுண்டும் வரல. இவருக்கும் என்ன பண்ணுன்னு தெரியாம பயத்தோட அங்க இருக்கிற ஒரு இடத்துலயும் சைலண்டா உட்காந்துட்டு இருக்காரு. சுத்தி இருட்டாதான் இருந்துட்டு இருக்கு. அப்படி அமைதியா உட்காந்துட்டு இருக்கும்போது அவரே வாயை திறந்து சொல்றாரு, அப்பா என்னை வந்து கூட்டு போயிருப்பா, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, தயவு செஞ்சு வந்துருங்க அப்படின்னு. பயத்துல உளரும்ல, அந்த மாதிரி அவரும் உளறிட்டே இருக்க. அப்படி உளறிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த காய்ஞ்ச இலையிலெல்லாம் யாரோ நடந்து வர சத்தம் ரொம்பவே தெளிவா கேக்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே ஆதியும் அப்படி பயத்தோட அந்த இடத்தையும் பாக்குறாரு. ஆனா இருட்டில் ஒண்ணுமே தெரியல. ஆனா யாரோ ஒருத்தவங்க நடந்து வராங்க. நடந்து வர்றது ஆதி உட்காந்துருக்காருல அந்த திசையை பார்த்துதான் நடந்து வராங்க. ஏன்னா சத்தம் அதுக்கேற்ற மாதிரி அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கு. ஆதியம் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒருவேளை நம்ம அப்பா தான் வந்திருப்பாரு, கண்டிப்பா நம்மளை கூட்டு போதான் வந்திருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல இருந்து பொறுமையா எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா
இருட்டுல யாரோ ஒருத்தவங்க நடந்து வராங்க. ஆனா நடந்து வரவங்க சாதாரணமா இல்ல, உடம்பு மட்டும்தான் இருக்கு, தலை கிடையாது. நடந்து வர அந்த உருவமும் ரொம்ப உயரம்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு 5.5 அடி உயரம் இருக்கும், தலை இல்லாம. இதை பார்த்த ஆதிக்கு கை கால்லாம் நடுங்குது. அப்படியே வாயில கையை வச்சு மூடிட்டு மூச்சு விடுறது கூட பயந்துருக்காரு. சைலண்டா உட்காந்து அங்க இருக்கிற செடி கொடிகள் மறைவில் மறைஞ்சிட்டும் இருக்காரு. மறையும் போது அங்க இருக்கிற அந்த உருவம் அப்படியே இவரை கடந்து போகுது. ஆனா மொத்தமா போல எக்ஸாக்டா ஆதி இவர் எங்க உட்காந்துட்டு இருக்காரு அந்த இடத்துல அப்படியே நின்று கொஞ்ச நேரம் சத்தமே இல்லாமல் இருக்கும். ஆதிக்கும் புரியுது எதிர்க்க தான் அந்த உருவம் நிற்குது அப்படின்னு. ஏன்னா அந்த இடம் என்னதான் இருட்டாக இருந்தாலும் அந்த இருட்டில் அந்த உருவத்தோட அமைப்பு ரொம்பவே தெளிவாகவும் தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே கிட்ட தான் இருந்திருக்காரு. இன்கேஸ் இப்போ வந்தது தலை இருந்து அது பேயின்னு தெரியாமல் ஆதி இவரும் ஐயா காப்பாத்துங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு கிட்ட போனதுக்கு அப்புறம் பேயின் தெரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை தான். ஆனா இப்ப அவருக்கு தெளிவா தெரியுது தலையே இல்லாம ஒரு உருவம் நிக்குது அப்படின்னு. ஸோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சு கூட விடுறதுக்கு பயந்துட்டு சைலண்டா இருக்காரு. இப்படியே அங்க இருக்கிற உருவமும் அப்படியே அந்த இடத்துல அமைதியாகவும் இருந்திருக்கு. ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் வரைக்கும் அமைதியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த உருவம் அங்கேருந்து நடந்து அந்த டவர் ஆஃப் சைலன்ஸ்னு சொல்லப்படுற அந்த பிணங்களை அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல அந்த பில்டிங் சைடும் நடந்தும் போதும் இந்த ஒரு விஷயத்த ஆதியும் பார்க்குறாரு. சொல்லப்போனால் இப்போ அந்த இடத்துல இருந்து தான் ஆதியும் வந்திருக்காரு. எந்த வழியாக போனால் வெளியில் போக முடியும் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஆதி கேடி மாதிரி, கேடின்னு சொல்ல முடியாது, சாமர்த்தியமாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அது என்னன்னா அவங்க அப்பா எங்கே கூப்பிட்டு போக போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச ஆதி என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு ஃபோனும் இருந்திருக்கு. 12வது படிக்கும்போது ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோனை அப்பாவுக்கு தெரியாமல் அப்படியே இடுப்புலையும் சொருவி வச்சிருக்காரு. ஏன் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இறந்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு பேய் வீட்டில் விட்டுருப்பாங்கல்ல, அப்பவும் ஃபோன் இருந்திருக்கு. இப்போ இந்த டவர் ஆஃப் சைலன்ஸ் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமும் ஃபோன் இருக்கு. ஆனால் இந்த பயத்தில் தான் கிட்ட ஃபோன் இருக்கிற விஷயத்த அந்த தற்காலிகமாக மறந்துருக்காருன்னு சொல்கிறத விட அந்த அமானுஷமான இடம் அந்த ஒரு விஷயத்த மறக்கவும் வச்சிருக்கு, அவ்வளோ பயத்தை கொடுத்து. இப்போது தலையில்லாத உருவம் இந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் பயத்தில் சும்மா அவர் உடம்பு அப்படி தொட்டு பார்த்துருக்காரு. தொடும்போது தான் இடுப்பில் ஃபோன் இருக்கிறதே தெரிஞ்சிருக்கு. ஃபோன் எடுத்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோனை ஆன் பண்ணால் ஆதி ஒரு அன்லக்கி பர்சன் அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா சிக்னல் அப்படின்றது சுத்தமாக கிடையாது, நோ சர்வீஸ் அப்படின்னும் வருது. சொல்லப்போனால் இப்போதைக்கு அந்த ஃபோனை வெறும் டார்ச் லைட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். சிக்னல் எங்கன்னா கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி உதவியும் கேட்க முடியும். இப்போ ஆதி என்ன பண்ணுறாருன்னா இருட்டாக இருக்குது, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. ஸோ அமாவாசைன்னும் போது இருட்டு இன்னும் எவ்வளோ இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ அந்த மொபைல் எடுத்து டார்ச் லைட் ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற வழி ஓரளவுக்கும் தெரியுது, பாதெல்லாம் போகுது. ஆனால் எந்த பக்கம் போனாலும் வெளியில் போக முடியல அப்படின்னு. இப்போ அந்த தலையில்லாத உருவம் ஒரு பக்கத்துலேருந்து வந்திருக்கும்ல அந்த திசையை நோக்கியும் நடந்தும் போகிறாரு. அதில் அந்த டார்ச் லைட்டை மொத்தமாக வெளிச்சம் காட்டுற மாதிரிலாம் பண்ணலை, கையில் அந்த டார்ச் லைட்டை மறைச்சி வெறும் கால் பகுதிக்கு வெளிச்சம் தெரிகிற மாதிரி தான் பொறுமையாக நடந்தும் போகிறாரு. இப்படி பொறுமையாக நடந்து போகும்போது எதிலையோ மோதி இருக்காரு. அது மரமா கிளையா இல்லை பேயா அப்படின்னு அந்த சமயம் அவருக்கும் தெரியல. அப்போ அந்த மொபைல் டார்ச் லைட்ல இருந்து அப்படி கையை விலக்கி முழு வெளிச்சத்தையும் அந்த பக்கம் காட்டுறாரு, எதில் நாம இடிச்சோம் அப்படின்னு. அப்போ ஆதி பார்த்தா அந்த ஒரு விஷயம் அவருக்கு மட்டும் இல்லை, கேட்ட எனக்கே லைட்டாக டர்ரு விட்டுது. ஏன்னா அந்த இடத்துல ஆதி இடித்தது மரமோ கிளையோ கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு தலையில்லாத உருவத்தை பார்த்துருப்பார்ல அந்த உருவம் தான். இப்போ ஆதி இவர் நடந்து வந்துட்டு இருந்தா அந்த திசையில் நின்றவருக்கு இவருக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி. ஆனால் ஆதி அந்த டார்ச் லைட்டை வெறும் காலுக்கு மட்டும் தானே காமிச்சாரு, அதனால எதிர்க்க என்ன இருக்கு அப்படின்னு கவனிக்கல, போய் இடிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா பேயே. இப்போ இந்த பேயை பார்த்த தருணத்தில் ஆதி யோசிக்கிற ஒரே விஷயம் இந்த இடத்த விட்டு ஓடணும். ஆனால் என்ன ஆனாலும் சரி இந்த மொபைலை மட்டும் கீழே போட்டுறக்கூடாது, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் இது மட்டும்தான் அப்படின்னு அந்த மொபைலை மட்டும் நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு டார்ச் லைட்டை மொத்தமாக வெளிச்சத்தை காமிச்சிட்டு கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. அதில் அந்த தலையில்லாத உருவம் அவரை துரத்திட்டு வர அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு பொம்மையை கயிறு கட்டி தரையில் படாமல் அப்படி இழுத்துட்டே வந்தால் அந்த பொம்மை காற்றுல எப்படி வரும், அதே மாதிரி தான் அந்த தலையில்லாத உருவம் அதோடைய காலுடைய நுனி பகுதி மட்டும் அங்கே இருக்கிற அந்த தரையில் தேய்ச்சிட்டும் வருது. அந்த சத்தம் மட்டும் தான் இவருக்கும் கேட்க ஆதியும் பயத்தில் அப்பப்போ திரும்பி பார்த்துருக்காரு. அந்த உருவம் அப்படியே காற்றுல மிதந்துட்டு கையை மட்டும் அப்படியே நீட்டிட்டு வந்திருக்கு. இதை பார்த்த ஆதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சொல்லப்போனால் மனசுக்குள்ளேயே அவங்க அப்பாவை அசிங்கமாக
திட்டிருக்காரு. இந்த இடத்துல ஆதி திட்டினது தப்பான்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா தப்பு கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரா இருந்தாலும் அந்த மாதிரி தான் திட்டுவாங்க. ஏன்னா எவனாச்சும் துரத்திட்டு வந்தா கூட பரவாயில்ல, பேய் துரத்திட்டு வந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? இப்படி ஆதி வேகமா ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஆதியோட கையை பிடிச்சி ஓரமா இழுத்துடுறாங்க. ஆதியும் பயத்துல என்ன விட்டுருங்கன்னு கத்திருக்காரு. அப்போ தம்பி அமைதியார் அப்படின்னு ஆதியோட வாயை பிடிச்சி இறுக்கமா மூடி இருக்காங்க, கத்தக்கூடாது அப்படின்னு. ஆதியும் பயத்துல எதிர்க்க இருக்கிறவங்கள பிடிச்சி தள்ளிவிட முயற்சி பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற அந்த நபர் எப்படியோ ஆதியை ஆசுவாசப்படுத்தி தம்பி அமைதியார் அப்படின்னு அமைதியானதுக்கு அப்புறம் தான் ஆதி தெளிவா எதிர்க்க யாரு இருக்காங்கன்னு பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்க ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. ஆனா அந்த பாட்டி ஹிந்தியில தான் பேசுறாங்க. ஆதி இவருக்கும் ஹிந்தி தெரியும். ஏன்னா ஆதி இவரு 8வது படிக்கிற வரைக்கும் மும்பைல தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா அப்பா அவரை கூட்டிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்கிற ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்க. மேபி இதனால கூட ஆதிக்கு அந்த படிக்கிற விஷயம் அந்த படிக்கிற திறன் கம்மியா இருக்கலாம். இப்ப அந்த பாட்டி ஹிந்தியில ஆதிக்கிட்டையும் பேச தம்பி அமைதியாரு, அதுக்கு நாம இங்க இருக்கோம்னு தெரிஞ்சதுன்னா நம்ம 2 பேரையும் கொண்டுரும், என் கூடவா அப்படின்னு பாட்டி இப்போ ஆதிய ஒரு இடத்துக்கும் கூட்டு போறாங்க. எங்கன்னு பார்த்தா அதே டவர் ஆஃப் சைலன்ஸ்ல ஒரு குடிசை மாதிரி ரொம்பவே சின்னதா ஒரு இடமும் இருக்கு. சொல்ல போனா ஒரு 10க்கு 10 அளவு இருக்கிற ஒரு குடிசை. அதுக்குள்ள ஆதியும் போறாரு. ஆனா அந்த குடிசைக்குள்ள லைட்டும் இருக்கு. உள்ள போகும்போது ஆதி ஒரு மாதிரி பயத்தோட தான் உள்ள போறாரு. ஏன்னா அந்த குடிசை பாக்குறதுக்கு ரொம்பவே வினோதமாவும் இருக்கு. பாட்டி இவங்களை பாக்குறதுக்கும் கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த பாட்டி ஆதி கிட்ட ரொம்பவே பொறுமையாக தான் பேசுகிறாங்க. பயப்படாதப்பா, நான் இந்த இடத்துல ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்கேன். ஆனால் நான் இங்கே இருக்குன்றது மோஸ்ட்டாக யாருக்குமே தெரியாது. சரி அதெல்லாம் விடு, நீ எப்படி இதுக்குள்ளே வந்த, எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க ஆதியும் நடந்த விஷயத்த பற்றி சொல்ல இப்போ பாட்டியே ஆதியோட அப்பா மேலே கொஞ்சம் கோவப்படுறாரு. என்னப்பா உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? என்னதான் பையன் படிக்கலைன்னா ஏதாச்சும் படிக்கிற மாதிரி ஒரு இடத்துல சேர்த்து விடணும், இல்லைனா படிக்க வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி இடத்துல தள்ளி விடுவாங்க அப்படின்னு பாட்டி அவங்க அப்பாவையும் திட்ட. ஆனால் அதே சமயம் ஆதி அவங்க அப்பாவையும் விட்டு கொடுக்கல. இல்ல பாட்டி, அவர் மேல தப்பு இல்லை, நான் தான் ஒழுங்கா படிக்கல, என்ன பண்ணாலும் என் மண்டையில படிப்பேர்ல, ஒரு கோவத்துல தான் அவர் இப்படி பண்ணிட்டாரு, தப்பு என் மேலேயும் இருக்கு அப்படின்னு இவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாம பாட்டி எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பயமா இருக்கு, தயவு செஞ்சு என்னை வெளியில கூட்டு போய் விட்டுருங்க, நான் நடந்தாச்சு வீட்டுக்கு போயிடுறேன், தாத்தா வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு என்னை வெளியில விட்டுருங்கன்னு சொல்ல அப்ப அந்த பாட்டி சொல்ற விஷயம், தம்பி இன்னைக்கு உன்னை இந்த இடத்த விட்டு அதுவும் இந்த சமயத்துல வெளியில கூட்டு போறது ரொம்பவே கஷ்டம்பா. இப்ப நீ வெளியில பார்த்திருப்பியே ஒரு தலையில்லாத உருவம், அந்த உருவத்துக்கிட்ட இருந்து இந்த சமயம் தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம்பா. முடிஞ்ச வரைக்கும் இந்த குடிசைக்குள்ள இருக்கிறது தான் உனக்கும் பாதுகாப்பு. சொல்ல போனா அந்த தலையில்லாத பேயாலும் இந்த குடிசைக்குள்ள வரவும் முடியாது. அதே மாரி நாம இந்த இடத்த விட்டு வெளியில போய் அதுகிட்ட மாட்டணும்னு வையேன், கண்டிப்பா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு பாட்டியும் சொல்ல ஆதியும் கேட்கிறாரு, பாட்டி வெளியில இருக்கிறது என்னது, தலையில்லாம அந்த உருவத்தால எப்படி இருக்க முடியுது அப்படின்னு கேட்க அப்ப பாட்டியும் சொல்றாங்க, தம்பி நீ நினைக்கிற மாதிரி அது மனுஷன் கிடையாதுப்பா, அது ஒரு பிரேதாத்மா. ஆனா அந்த பிரேதாத்மாவோட நினைப்பு என்னன்னா நாம இந்த இடத்தோட பாதுகாவலன் அப்படின்னு அது நினைச்சிட்டு இருக்கு. குறிப்பா இந்த அமாவாசை டைம்ல அதோடைய ஆட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கும். மற்ற நேரத்துல அது இருக்கிற இடமே தெரியாது. ஆனா அமாவாசை அப்ப மட்டும்தான் அது ரொம்பவே ஆக்ரோஷமா ஆடிட்டு இருக்கும். சொல்லப்போனா இந்த இடத்துல அந்த தலை இல்லாத பேயால ஒரு சில உயிர் பலிகள்லாம் விழுந்திருக்கு. உனக்கு இந்த இடத்த பத்தி தெரியுமா? இந்த இடம் ஒரு பெரிய சுடுகாடு தான். ஆனால் இந்த சுடுகாட்டுல ஒரு குறிப்பிட்ட பிரிவினையை சேர்ந்த மக்கள் மட்டும்தான் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய உடலை இந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. அதுல இந்த பார்சியின மக்கள் மட்டும்தான் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய உடலை இந்த இடத்துல அப்படியே வச்சுட்டும் போயிடுவாங்க. நீ உள்ள பார்த்திருப்பே டவர் மாதிரி ஒரு அமைப்பு, அதுக்கு மேல இப்பவும் நிறைய பிணங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. எல்லாமே அழுகின நிலைமையில அதோட உடலை இப்பவும் அங்க இருக்கிற பறவைகள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். இது கூடவே அந்த பாட்டி ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, நம்ம டாட்டா ரத்தன் டாட்டா இருக்கார்ல, அவரும் பார்சி இனத்தை சேர்ந்தவர் தான். அவர் 2024 தான் இறந்து போயிருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய உடலை அந்த டவர் ஆஃப் சைலன்ஸ்ல தான் வைக்கிறதா பிளான் இருந்தது. சொல்லப்போனா அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்திருக்கு. ஆனா கடைசியில என்ன நடந்ததுன்னு தெரியல. அவருடைய உடலை இந்த மின் மயானத்துல வச்சு நல்லபடியா எரிச்சிருக்காங்க. இன்கேஸ் இந்த டவர் ஆஃப் சைலன்ஸ்ல அவருடைய உடலை வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வைக்கும்போது அவங்க உடல்ல எந்த விதமான துணிகளும் நகைகளும் எதுவுமே இருக்கக்கூடாது. இறக்கும்போது அவங்க எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி தான் கடைசியில் இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க உடலை அங்கே வச்சுட்டும் போவாங்க.
நல்லா வாழ்ந்த மனுஷன், அதுல நல்ல மனுஷன் அந்த மாதிரி பண்ணியிருந்தா ரொம்பவே கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா அப்படி பண்ணல. ஸோ இதை பத்தியும் அந்த பாட்டி ஆதிக்கிட்டையும் சொல்ல இந்த ஒரு விஷயம்லாம் ஆதிக்கும் தெரியாது. ஏன் அவங்க சொல்லி தான் எனக்கு இப்படிலாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இடத்த விட்டு நீ வெளியில போறது ரொம்பவே ரிஸ்க்குப்பா. தயவு செஞ்சு இந்த நைட்டு மட்டும் இங்கே இரு. ஏதா இருந்தாலும் பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லப்போனா இந்த குடிசையில இருந்து ஒரு 100 அடி இடைவேளையில தான் இந்த இடத்தோட கேட்டும் இருக்கு. வெளியில போறதுக்கு வழி இருக்கு. நானே உன்னை கொண்டு போய் விட்டுறேன், அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போயிடு, இப்ப மட்டும் போகாது, தயவு செஞ்சு இந்த பாட்டி சொல்றத கேளுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆதிக்கும் விஷயம் புரிஞ்சிருது. ஏன்னா இருட்டுல அந்த பேய்க்கு பயந்துட்டு எங்கெங்கேயோ ஓடுறதை விட வெளிச்சத்துல ஏதோ இந்த பாட்டி நம்பிக்கையா பேசுறாங்க, இவங்க கூடவே இருந்துடலாம் அப்படின்னு அந்த குடிசையிலையும் அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு சைட்ல ஆதிக்கு தூக்கம் வருது, ஆனா தூக்கம் வரல. இன்கேஸ் எங்க இருந்து நம்ம தூங்கணும்னா அந்த பேய் வந்து நம்மளை தூக்கிட்டு போயிருமோன்னு ஒரு பயம். இந்த பயம் நல்லா சின்ன பசங்களுக்கு மட்டும் இருக்காது, நல்லா வளர்ந்தவங்க பெரியவங்களா இருந்தா கூட இந்த பயம் இருக்கும். ஏன்னா வெளியில பேய் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால நிம்மதியா தூங்க முடியாது. அதே மீறி ஆதி அப்படியே கண்ணை மூடி அப்படியே அசர்றாரு. அப்படி அசரும் போது திடீர்னு அந்த பாட்டி பயங்கரமா திட்டுறாங்க. ஆதியும் பயத்துல அந்த பாட்டியை பார்க்க, ஆனா அந்த பாட்டி அந்த வீட்டோட வாசப்படியை பார்த்து தான் பயங்கரமா திட்டுறாங்க. அந்த உள்ள போயிட்டு ஏதோ மந்திரிச்ச தண்ணி சில பொடியெல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியில வீட்டு வாசல்லையும் தெளிக்கிறாங்க. அந்த பொடியெல்லாம் தூக்கி வெளியிலையும் அடிக்கிறாங்க. என்னன்னு ஆதி இவரும் லைட்டா எட்டி பார்த்தா இந்த வீட்டு வாசல்ல இருந்து 10 அடி இடைவேளையில அந்த தலையில்லாத உருவம் ஏதோ கோவத்தோட நிக்கிற மாதிரி மூச்சு வாங்கிட்டோம் நின்று இருக்கு. அது மூச்சு வாங்குறது எப்படி தெரியுதுன்னா, என்னதான் தலை இல்லைனாலும் அதோடைய இந்த மார்பு பகுதி விரிஞ்சு மேலே ஏறி இறங்குறது ரொம்பவே தெளிவாகவும் தெரியுது. இதை பார்த்த ஆதி அந்த இடத்துல பேண்ட்ல சிறுநீர் கழிச்சிடுறாரு. பாட்டியும் சொல்றாங்க, தம்பி அதை மட்டும் பார்க்காதப்பா, ரொம்ப நேரம் அதை பார்த்தனா உன்னை அறியாமலே நீ மயங்கி இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவ. ஏன்னா அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு திறமையும் இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, நீ நிறைஞ்ச அமாவாசை, இன்னைக்கு அதோடைய சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கும். என்னாலே இந்த இடத்த விட்டு வெளியில போக முடியாது. சொல்ல போனா என் உயிரை பணைய வச்சுதான் உன்னே நான் அங்க இருந்து காப்பாத்திட்டு வந்தேன். இப்போதைக்கு அந்த உருவத்தை மட்டும் பார்க்காத, கண்ணு மூடிக்க அப்படின்னு சொல்ல ஆதியும் இறுக்கி கண்ணையும் மூடிக்கிறாரு. இதுக்கப்புறம் பாட்டி உங்க கத்துற சத்தமும் அப்படியே அமைதியாயிருது. இப்போ ஆதி இறுக்கி கண்ணை மூடிட்டு இருக்காருல, அதுக்கப்புறம் கண்ணை திறக்கவும் இல்லை. பயத்துல உடம்ப டைட்டா பிடிச்சிக்கிட்டு கண்ணையும் மூடிட்டும் இருக்காரு. பாட்டி அமைதியாயிடுறாங்க. இந்த அமைதியை ஆதியை கொஞ்சம் பயமுறுத்துது. அதே சமயம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அமைதியாயிடுறாரு. அப்படியே அவர் அறியாமலே கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிடுறாரு. ஆனா இதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான சம்பவமும் நடக்குது. ஏன்னா அவர் அறியாம தூங்கின ஆதி திடீர்னு எங்கேயோ நடக்கிற மாதிரி ஒரு உணர்வும் இருக்கு. ஆனா கண்ணை திறக்காமலே நடந்துட்டும் போறாரு. கையை யாரோ பிடிச்சிட்டும் இருக்காங்க. ஆதிக்கம் புரிஞ்சிருது, விடிஞ்சிருச்சு போல இருக்கு, பாட்டி தான் நம்மள இந்த இடத்த விட்டு வெளில கூட்டு போறாங்க அப்படின்னு பாட்டியோட கையை நல்லா இறுக்கமா பிடிச்சிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஆதி கண்ணை மூடிட்டு, பாட்டி தயவு செஞ்சு என்ன வெளியில மட்டும் விட்டுருங்க, நான் ஓடிடுறேன் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க. ஆனா கையை பிடிச்சிட்டு போற பாட்டி எதுவுமே பேசாம அமைதியா, அதுலயும் ரொம்பவே பொறுமையா நடந்தும் போறாங்க. அப்ப ஆதியும் ஏன் பாட்டி அமைதியா இருக்காங்க அப்படின்னு பொறுமையா கண்ணை திறந்தா அந்த இடம் விடியமும் இல்லை, அதே இருட்டில் தான் இருக்கு. சரி பாட்டி அமைதியா இருக்காங்கன்னு திரும்பி பார்த்தா பக்கத்துல இருக்கிறது பாட்டியே கிடையாது, அந்த தலை இல்லாத பேய். இப்ப ஆதி அலறி கத்துறாரு. இந்த கத்துற சத்தம் குடிசையில இருக்கிற பாட்டிக்கு கேட்டுதா இல்லையான்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு பயங்கரமாவும் கத்திருக்காரு. ஆனா அந்த பேய் கையை பிடிச்சிருக்கல, அந்த பிடியில இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா அந்த பேய் இரும்பு மாதிரி இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கு. இவரால் அந்த பிடியில இருந்து நகரவும் முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இப்ப ஆதிக்கம் புரிஞ்சிருச்சு, நாம இப்போ சாக போறோம் அப்படின்னு. அவருடைய மரணத்தை ஏத்துக்க முடியாம பயத்துல துடிச்சிட்டு இருக்க திடீர்னு அந்த தலை இல்லாத பேய் உடம்பு மேல ஏதோ ஒரு பவுடர் மாதிரி ஒரு துணி மேலேயும் படுது. சொல்லப்போனா நம்ம ஸ்கூல் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம கிளாஸ் டீச்சர் போர்டில் எழுதுனதை டஸ்டரை வச்சு அழிச்சிட்டு அந்த சாக் பீஸ் பவுடரோட நம்ம மூஞ்சில தூக்கி அடிச்சா எப்படி மூஞ்சில வெள்ளையாகவும் சுத்தி அப்படியே வெள்ளை பவுடரா பறக்கும், அந்த மாதிரிதான் அந்த தலையில்லாத பேய் உடம்புல ஒரு வெள்ளை துணி பட்டு அப்படி அந்த பவுடர் அந்த பேயோடைய உடலை சுத்தி அப்படியே படரவும் ஆரம்பிக்குது. அது பட்ட உடனே அந்த பேய் ஏதோ நெருப்பு தீப்பட்டா மாதிரியும் அந்த கையை அப்படியே விட்டுட்டு துடிச்சிட்டும் இருக்கு. என்னதான் துடிக்கதே தவிர சத்தம் எதுவுமே வரல. காரணம் தலை இல்லைல்ல, வாய் இல்லாம எப்படி சத்தம் கொடுக்க முடியும்? அந்த உருவமும் அப்படியே நெருப்பு பட்டா மாதிரி துடிச்சிட்டும் இருக்கு. இப்ப ஆதியும் இது எங்க இருந்து வந்து திரும்பி பார்த்தா பின்னாடி பாட்டியும் நிக்கிறாங்க.
கையில ஒரு கொல்லி கட்டையும் இருக்கு. இப்ப ஆதியை பார்த்ததுக்கு அப்புறம் தம்பி இங்க வந்துரு அப்படின்னு இந்திலையும் சொல்ல ஆதியும் வேக வேகமா ஓடி பாட்டியோட கையை இறுக்கமா பிடிச்சிட்டு மறுபடியும் அதே குடிசைக்குள்ளேயும் போறாங்க. ஆனா இவங்க குடிசைக்குள்ள போகும்போது மறுபடியும் அந்த பேய் இவங்களையும் துரத்திட்டு வந்து இந்த குடிசையோட அந்த 10 அடி தள்ளி நின்று இவங்களையும் ஒரு மாதிரி கோபத்தோட பார்த்துட்டு இருக்குன்னா மூஞ்சி இல்லை, பட் அதோடைய உடல் பாவனை கோபத்தை வெளிப்படுத்துது. அப்ப ஆதி கேட்கிற விஷயம், ஏன் பாட்டி அந்த பேய் அந்த தூரத்திலே இருக்கு, அதை விட்டு உள்ள வரல, என்ன காரணம் அப்படின்னு கேட்க, இல்லப்பா அதால இங்க வர முடியாது, இந்த இடத்த சுத்தி நான் ஒரு மந்திரக்கட்டு மாதிரி போட்டிருக்கேன், அதால அதை தாண்டி உள்ள வர முடியாது, அதே மாதிரி நாம இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. ஆமா நீ எதுக்கு வெளியில போன அப்படின்னு கேட்க, பாட்டி எனக்கு தெரியல, கடைசியாக நீங்கள் அந்த பேயை துரத்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும், நானும் இறுக்கி கண்ணை மூடிக்கிட்டேன், அதுக்கப்புறம் என்ன அறியாமலே நான் தூங்கிட்டேன்னா என்ன நடந்ததுன்னு தெரியல, திடீர்னு என் உடம்பு லேசாச்சு, கண்ணை திறக்காமலே நானும் நடக்க ஆரம்பித்தேன், நீங்கள் தான் கூட்டிகிட்டு போறீங்கன்னு நினச்சேன், கண்ணை திறந்து பார்த்தா இந்த பேய் எப்படி வெளில போகணுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, தம்பி நான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த பேயை நீ பார்க்காத, உன்னை அறியாமலே அது உன்னை வசியப்படுத்துகிற மாதிரி சில விஷயம்லாம் பண்ணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த கேப்பில் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதோட பாதிப்பில் தான் கொஞ்ச நேரத்திலே நீ ஆழ்ந்த தூக்க நிலைமைக்கும் போயிருக்க, நான் கொஞ்சம் அசர நேரத்தில் நீ வெளியிலையும் வந்திருக்கு. ஆனா இதுக்கப்புறம் ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் 1 மணி நேரத்துல சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நானே உன்னை வெளியில கொண்டு போய் விட்டுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாரு, தூங்காத, நானும் தூங்க மாட்டேன் அப்படின்னு 2 பேருமே விடிய விடிய காத்துட்டு இருக்காங்க. கரெக்டா விடியற அந்த நேரம் அங்க இருக்கிற தலை இல்லாத அந்த பேய் இந்த இடத்த விட்டும் நகர பாட்டி இவங்களும் எந்திரிச்சு எட்டியும் பாக்குறாங்க. எட்டி பாக்குறத ஆதியும் பார்த்து அந்த பேய் போயிடுச்சா அப்படின்னு பார்த்தா அந்த பேய் இந்த இடத்த விட்டு போறத அவரும் கண்ணார பாக்குறாரு. அப்பவே அவருக்கும் நம்பிக்கை வந்துருச்சு, நாம இந்த இடத்த விட்டு வெளியில போயிருவோம் அப்படின்னு. என்ன பாட்டி அந்த பேய் போயிருச்சா, நம்ம போலாமா அப்படின்னு கேட்க, தம்பி இரு, அது போயிருச்சு, இப்போதைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் காத்துரு, வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி அந்த 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாட்டியே சொல்றாங்க, தம்பி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, வா வெளியில போகலாம் அப்படின்னு ஆதியை கை பிடிச்சி அந்த வீட்டை விட்டு வெளியிலையும் கூட்டு வராங்க. இப்போ ஓரளவுக்கு சூரிய வெளிச்சத்துல தான் ஆதி அந்த இடத்தையும் பார்க்குறாரு. பார்க்கும்போது எதுவும் நரகத்திலிருந்து, நரக வாயிலிருந்தும் வெளியில போற மாதிரி ஒரு உணர்வு அவருக்கும் இருந்திருக்கு. கடைசியா பாட்டியும் சேஃபா அந்த இடத்தோட வாசலை விட்டு வெளியில அனுப்புறாங்க. அப்படி வெளியில வரும்போது அவங்க அப்பா அந்த இடத்துல கார்லயும் காத்துட்டு இருக்காரு. ஆதியை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வோட ஆதியோட அப்பாவும் அவங்க பையனை பிடிச்சி கட்டிப்பிடிச்சு அழுதுட்டும் இருக்காரு. ஆனா இந்த இடத்துல அந்த பாட்டியும் ஆதியோட அப்பா கிட்ட எந்த விதமான அறிவுரையும் சொல்லல. ஆதி கிட்ட, தம்பி இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா படி, நீ ரொம்ப நல்லா படிக்கணும்லாம் அவசியம் இல்லை, நல்லா படிக்க கத்துக்கோ, 4 விஷயம் தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கைய வாழ்றது எப்படின்னு கத்துக்கோ, இது உனக்கு போதும், இப்ப நீ பார்த்து போயிட்டு வா, எப்பா உன் பையனை பார்த்து கூட்டு போப்பான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதன்னு சொல்ல. ஆனா இப்ப வரைக்கும் ஆதியோட அப்பாவுக்கு உள்ள என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. அவரும் இல்லம்மா இதுக்கப்புறம் இது போல நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க பையனை அப்படியே கார்லயும் கூட்டு போயிடுறாரு. இப்ப அப்பா ஆதி கிட்டையும், டே என்னை மன்னிச்சிடுறா, உள்ள என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஆனா ஆதி எந்த வார்த்தையுமே பேசாம அமைதியா இருக்காரு. ஆனா அந்த அமைதிக்கு காரணம் அவ்வளோ கோவம் அவங்க அப்பா மேலேயே இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் யமனை நேர்ல இல்ல பக்கத்திலே பார்த்துட்டு வந்துட்டாரு. ஜஸ்ட் மிஸ்ஸில் ஆதி உயிர் பொழைச்சுதான் இங்கே வந்திருக்காரு. இதனாலே அவங்க அப்பா மேலே ஒரு கோவமும் இருக்கு. இப்படியே வீட்டுக்கும் போயிடுறாங்க. அவங்க அப்பா எவ்வளோ பேசுறாரு, ஆனால் ஆதி அவங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரியும் இல்லை. வீட்டுக்கு போன கையோட நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுவே அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல மாற்றம் மாதிரியும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அவங்க அப்பா கிட்ட எந்த வார்த்தையுமே பேசலை. ஆனால் ஆதியை இந்த மாதிரி எங்கேயோ வெளியில விட்டு வந்திருக்கோன்னு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எந்த இடம்னு எக்ஸாக்டா தெரியாது. சொல்லப்போனா ஆதியோட அண்ணனுக்கு அவங்க தம்பியை ரொம்பவே பிடிக்கும். இதனால ஆதியை தனியாக கூட்டு போயிட்டு என்னாச்சு என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, ஆதியும் நைட் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அண்ணன் கிட்ட ஒன்று விடாம சொல்லியிருக்காரு. அப்போ ஆதியோட அண்ணனான நிதிஷ்க்கும் அவங்க அப்பா மேல ஒரு கோபமும் வருது. என்னதான் தான் தம்பி படிக்கலனாலும் இந்த மாதிரியா பண்ணுவீங்க அப்படின்னு அப்பா கிட்டே போயிட்டு சண்டையும் போட்டிருக்காரு. ஆனா அப்பா அவரும் வருந்திட்டாரு, தான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு. இதுக்கப்புறம் தாத்தாவுடைய அந்த திதியெல்லாம் முடிச்சுட்டு தான் அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் சேலமுக்கும் வராங்க. இப்படியே நாட்களும் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஆதியும் படிச்சுட்டும் இருக்காரு. ஆனா அப்பப்போ அங்க பார்த்த அந்த தலையில்லாத உருவத்தை அடிக்கடி அவங்க வீட்டை சுத்தியும் வீட்டுக்குள்ளேயும் பாக்குற மாதிரி இந்த ஒரு விஷயத்த
அவருடைய அண்ணனான நிதிஷ்கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, டேய் நீ நைட்டு ஃபுல்லாக ஒரு இடத்துல இருந்திருக்க, பெய்ய பார்த்துருக்க, மேபி அதோடைய பாதிப்பு உனக்கு இப்போ வரைக்கும் இருந்திருக்கு, அதனால தான் கற்பனை மாதிரி அங்கங்கன்னு தெரியுது, மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அமைதியாரு, எல்லாமே சரியாருன்னு சொல்ல ஆதியும் இந்த ஒரு விஷயத்த நம்புறாரு. அதாவது இது எல்லாமே கற்பனை தான் அப்படின்னு. இப்படியே பப்ளிக் எக்ஸாமும் வருது. சொல்லப்போனால் 12th எல்லா எக்ஸாமையும் அட்டன் பண்ணி முடிக்கிறாரு. அட்டன் பண்ணி முடிச்ச அடுத்த 2 நாளில் ஆதி இறந்தும் போகிறாரு. அதுவும் எப்படி இறந்து போறாருன்னா, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த அடுத்த 2 நாள் மட்டும் ஆதி ரொம்பவே அமைதியா இருந்திருக்காரு. யாருக்கிட்டையுமே பேசல. சொல்ல போனா அவங்க அப்பா கிட்ட அந்த சம்பவத்துல இருந்து ஆதி இவர் இறக்குற வரைக்கும் அவங்க அப்பா கிட்டயும் பேசல. இந்த ஒரு விஷயமே அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய மன பாரமாவும் மன அழுத்தமாவும் இருந்திருக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும். ஆனா ஆதி எப்படி இறந்தாரு அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே அப்போ வரைக்கும் தெரியல. அன்னைக்கு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்தார். அந்த 2 நாளுக்கு அப்புறம் சைலண்டாக இருந்தார், பயத்தோடு இருந்தாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அன்னைக்கு நைட்டு அவர் தூங்க போயிருக்காரு. அப்படி தூங்கின ஒரு நைட்டு கத்தவும் இல்லை, அவர் இடத்த விட்டு நகரவும் இல்லை. அவர் பெட்டு எந்த அளவுக்கு நீட்டாக கசங்காமல் இருந்ததும் அதே மாதிரி தான் பொழுது விடிஞ்சு அவருடைய உடலை பார்க்கும்போதும் அந்த பெட்டு அப்படியே கசங்காமல் இருந்திருக்கு. சொல்லப்போனால் தூக்கத்திலே உயிர் போன மாதிரி தான் ஏதோ நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த வீட்டில் இருக்கிற யாராலையுமே ஏற்றுக்க முடியல. பட் என்ன பண்ணுறது, இறந்துட்டாரு. கடைசியாக அவருடைய உடலை நல்லடக்கமும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் நிதிஷ் இவருக்கு ஏதோ ஒரு உறுத்தலாகவும் இருந்திருக்கு. என் தம்பிக்கு எதுவும் நடந்திருக்கு, அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கு, அந்த உருவத்தை பார்க்குறேன் அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கான். நான் தான் இதெல்லாம் கேட்காம அது வெறும் கற்பனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை பெருசாக கண்டுக்காமல் விட்டேன். இது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சேலமில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகிட்ட போயிட்டு தம்பிக்கு நடந்த விஷயத்த சொல்ல, அப்போ அந்த மாந்திரிகர் கணிச்சு அந்த ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. எப்பா, அன்னைக்கு நைட்டு உன் தம்பி சாதாரணமாக இருக்கலப்பா, அவன் இறந்ததுக்கு காரணம் அவன் பார்த்த தலை இல்லாத ஒரு துர்ஆன்மா தான். ஆனால் அந்த துர்ஆன்மாவோட நினைப்பு என்னன்னா, அது ஏதோ ஒரு இடத்த பாதுகாக்கிறதா அதுவே மனசாலும் நினைச்சிருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல உன் தம்பியை பார்த்துருக்கு. சொல்லப்போனால் அந்த இடத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உன் தம்பி போயிருக்கான். அப்படி போன அந்த இடத்துல அந்த துர்ஆன்மா, நான் பாதுகாக்கிற இந்த இடத்துக்கு இவன் எதுக்கு வந்தான், இவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னா உன் தம்பியை கொண்டு இருக்கு. சொல்லப்போனால் உன் தம்பி வலியே இல்லாமல் தான் இறந்தும் போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு விஷயத்த அவருடைய அண்ணனான நிதிஷால ஏற்றுக்கவும் முடியல. இப்போ இந்த ஒரு விஷயத்த நிதிஷ் அவங்க அப்பா கிட்ட சொல்லி, என் தம்பி இறந்ததுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிதிஷோட அப்பா அவருக்கு வலிப்பு ஒரு சைடு இழுத்து பக்கவாதம் மாதிரி வந்திருக்கு. இப்போ 2026 இப்போ வரைக்கும் அவரால் நடக்கவும் முடியாது. ஒருத்தவங்களுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் அவரால் சாப்பிடவும் முடியும், அந்த இயற்கை உபாதை அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணவும் முடியும். ஆனால் இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு அப்பாவுடைய உடல்நிலையில் மாற்றங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ள அவர் பழையபடி எந்திரிச்சு நடப்பார் அப்படின்னு நிதிஷும் சொல்லியிருக்காரு. ஆனால் என்னதான் அவர் பழையபடி எந்திரிச்சு நடந்தாலும் அவருக்குள்ள அந்த குற்ற உணர்வு இருந்துட்டு தான் இருக்கும். இதுதான் நிதிஷ் நமக்கும் ஷேர் பண்ண உண்மை சம்பவம். உண்மையிலே இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல யாரு மேலே தப்புன்னு இப்படி சொல்றது எனக்கே ஒன்றும் புரியல. அப்பா பையன், அப்பா இவருடைய எண்ணம் என்னன்னா, என் பையன் பாஸ் பண்ணிடணும், ஏதாச்சும் பண்ணி அவனை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஒரு பொறுப்போடவும் ஒரு கோவத்தோடவும் ஒரு எதிர்பார்ப்போடவும் அப்பா இந்த இடத்துல ஏதேதோ ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் பையன் ஒரு 8வது படிக்கிற வரைக்கும் மும்பையில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு படிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. மேபி இந்த லாங்குவேஜ் இஷ்யூவையும் அவருக்கு படிக்கிற திறனை இன்னும் கம்மி பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல அண்ணனா நிதிஷ் என்ன சொல்றாருன்னா, என் தம்பிக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது, ஏன் அந்த சமயம் அவன் லவ் கூட பண்ணதும் கிடையாது, என்ன அவன் கிட்ட இருக்கிற ஒரே குறை அவனால கவனம் செலுத்தி படிக்க முடியல. இதை தவிர்த்து அவன் கிட்ட குறைன்னு எதுவுமே சொல்ல முடியாது, ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு தான் அவங்க அண்ணனும் சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா இந்த இடத்துல ஆதி இவர் மேலேயும் தப்பு கிடையாது. ஏன்னா அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. முயற்சி பண்ணதுனால தான் 10வது 11வது வரைக்கும் ஏதோ படித்து பாஸ் பண்ணியிருக்காரு. கடைசி வருஷம் போது அப்பா இந்த பக்கம் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்துருக்காரு. அது வேற வேற மாதிரி முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி உணருது, உங்கள் மனசு என்ன சொல்லுது, அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் மக்களே, சம்பவம் அவர் கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துன்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இன்கேஸ் இந்த மாதிரி பேய் சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையிலையோ இல்லை உங்கள் நண்பர்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் சுற்றி இருக்கிற வாழ்க்கையிலையும் நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்போட நம்பரும் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப்புக்கு
ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டைப் பண்ணி கூட அந்த சம்பவத்தை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படியே மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் இருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணுற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். அண்டு நிறைய பேர் காட்ராஜா கோவில் வீடியோ கேட்டிருந்தீங்கல்ல, இன்னும் ஒரு சில நாள் மட்டும் டைம் கொடுங்க, அதுக்குண்டான ஏற்பாடுலாம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த மே மாதத்தில் உங்களுக்கு காட்ராஜா கோவில் பற்றி வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களை மீது விடைபெறுவது உங்கள் நான்